ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் தான் பிளேஸ் தமிழ் கேமிங். சரி, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. இப்போ நம்ம ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி பேசிக் சர்வைவல்ஸான பெட்டு, கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸு, அப்புறம் ஆக்ஸு, பிக்காக்ஸு இதெல்லாம் செஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு சோறு கிடைக்கும், இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம எங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இந்த வீடியோ, அதனால் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி சேஃபாக போய் தங்கிடுவோம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பெட்டு செய்கிறதுக்கு ஷீப் வேணும். ஷீப் இருந்தால் தான் நம்மளால் உள் எடுக்க முடியும். உள் எடுத்தால் தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். சரி, கிராஃப்டிங் டேப்பில் முதல்ல நம்ம ஆக்ஸும் பிக்காக்ஸும் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு கொஞ்சோண்டு ஸ்டோன் கலெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை பார்ப்போம். இதில் நிறைய மிஷின்ஸு, அச்சீவ்மெண்ட்ஸு இதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வீடு கட்டுறது, வீடு கட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எப்படி சர்வை பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஆர்மர் அப்படியே போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நெதருக்கு போகிற மாதிரி என்ன பிளான் பண்ணுவோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கோலை கலெக்ட் பண்ணுவோம். கோலை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வில்லேஜ் எங்கே இருக்குன்ட்டு அது வரைக்கும் அப்போ நான் பேச விட்றதில்ல. இது போட்டு மியூசிக்கை போட்டு விட்டுறேன். நீங்கள் கேட்டுட்டு ஜாலியாக பாருங்கள். கையில் பாப்கார்ன் எடுத்துக்கோங்க. சூப்பராக பார்க்கலாம். பாய். அதேமாதிரி காய்ஸ், நான் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தேன். வர வழியில் மேலே ஒரு ஐஸ் பர்த்தில் மேலே இருந்தேன். அப்படியே கீழே விழுந்துட்டேன். விழுந்து எனக்கு ஒரு ஹாஃப் தான் இருக்கேன். இப்போ நான் சர்வை பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் ஓஷன் அப்படியே போனோன்னா வில்லேஜ் இருக்குன்னு பார்ப்போம். வில்லேஜ் இருந்ததுன்னா அங்கே போயிடுவோம். இல்லைன்னா திரும்ப தான் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து ஸ்பானான இடத்துலேருந்து திரும்ப போலார் பியர் அடிச்சிட்டாங்க நம்மளை. ஃபஸ்ட்லேருந்து போவோம். இந்த வாட்டி இப்போ தான் சன் ரைஸ் ஆகுது. சூப்பராக இருக்குது இந்த ஷேடஸ். இது சோலார் ஷேடஸு. இந்த ஷேடஸ் பிடிக்கலாம் சொல்லுங்கள், வேறு ஷேடஸ் மாற்றலாம். நெக்ஸ்ட்டு பிஎஸ்எல் போடலாமா, காம்ப்ளிமெண்ட்ரியா, இல்லை கூடா ஷேடஸ், என்ன ஷேடஸ் சொல்லுங்கள். ஷேடஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, அதனால தான் இதை போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம சூரியன் ஒரு கார்னர் சைடே போவோம். இல்லை மோஸ்ட் நான் போன வரைக்கும் சன் என்ன சைடில் இருக்கும் அந்த சைடில் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருந்தால் வில்லேஜஸ் கிடைக்க அதிக சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த சைடில் போகலாம். இப்போ நீங்களும் அந்த சைட்லேயே அப்படியே போங்க. இப்போ நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இப்போ ஒரு ஷிப்ராக் பார்த்தேன். ஷிப்ராக் கிட்ட போயிட்டுருக்கேன். இப்போ ஷிப்ராக்கு நான் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு மைன்கிராஃப்ட் விளையாடி. ஷிப்ராக்கு உள்ளே போயிலாம் ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நான் அதே மாதிரி கீப் இன்வென்ட்ரி கொடுத்து தான் வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம டோர் செஞ்சுக்கலாம். ஏன்னா டோர் செஞ்சோன்னா ஏர் ஸ்பேசஸ் கிடைக்கும். ஏர் ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக சர்வை பண்ண முடியும். ஏர் ஸ்பேசஸ் இல்லைன்னா பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சி ஆக்சிஜன் எல்லாமே சுற்றி போயிடும். அப்புறம் திரும்பவும் ஸ்பான்லேருந்து வரணும், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் டோர் செய்ய போகிறேன். டோர் செஞ்சுட்டு அதை கீழே இருக்கிற ஏர் ஸ்பேசஸ் ஏர் ஸ்பேசஸ் வந்தோன்னா நம்மளால் ஈஸியாக விட முடியும். விஷயமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வுட்டு எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டோரை செய்வோம். டோரை செஞ்சுட்டு நம்ம அப்படியே தண்ணிக்குள்ளே போயிட்டு அதெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். நடுவில் எதுனா அது ஆர்ட்லாம் குறைஞ்சிச்சுன்னா ப்ரெட்டு செஞ்சுக்கலாம். அதுக்காக ப்ரெட்டு செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம உள்ளே போய்க்கலாம். ஒரு ப்ரெட்டு பத்தாதில்ல, அதனால 2 ப்ரெட்டு உள்ளே போகணும். இன்னும் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா அவுட் ஆகிட்டுனா ஃபஸ்ட்லேருந்து ஸ்பான்லேருந்து வரணும், முடியாதுல்ல. அதனால தான் எவ்வளோ நேரம் வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு. அச்சோ,
இப்போ நம்ம ஷேடர்ஸ் போட்டிருக்கிறதுனால எதுவுமே தெரியல அவங்களுக்காக. அதனால வந்து நீங்கள் டிவிலேயோ ஃபோன்லேயோ பார்க்கும்போது நல்லா பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சு பாருங்கள், இன்னும் நல்லா கிளியராக தெரியும். அதனால தான் சொல்கிறேன். நம்ம வந்து 2 இது இருக்கும். ஷிப்ராக்கில் வந்து 2 கிரேட் இருக்கும். நம்ம 2 பாக்ஸ்லேயும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பருங்க, பரி ட்ரெஷர் மேப்பு. என்ன மேப்புன்னு தெரில, ஆனால் பரி ட்ரெஷர் மேப்பில் நிறைய லூட்டு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு சைட்லேயும் இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கும். இருங்க நம்ம அதையும் பார்ப்போம். வாங்க இப்போ அதையும் பார்த்துருவோம். வாங்க, லைட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடில் இன்னொன்று இருக்குது. அந்த சைடில் இங்கேயும் ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை நான் பார்ப்பேன். இருக்குது, பார்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் பார்த்துருவோம். போட்டு ஸ்மித்திங் டெம்ப்ளேட், இதெல்லாம் ரொம்ப ரேரான இதுவுமே. இது மாஸ் பிளாக்கு. நெக்ஸ்ட்டு ராட்டன் ஃப்ளஷ்ஷு ஸ்டூ இருக்குது. சஸ்பீஷியஸ் ஸ்டூ இது. அப்புறம் வந்து கேரக்டரு 8 கேரக்டர் இருக்குது. ஒரு ராட்டன் ஃப்ளஷ் இருக்குது. ராட்டன் ஃப்ளஷ் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு ராட்டன் ஃப்ளஷ். அதனால் நம்ம மேலே போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வில்லேஜுக்கு போகலாங்க. நம்ம வில்லேஜுக்கு போயிட்டுருக்கோம். அதனால் இப்போ என்ன போட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே போயிடலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாத்திரம் காலையில் வர ஆரம்பிச்சிச்சு. அச்சீவ்மெண்ட்டான நம்ம வந்து அச்சீவ்மெண்ட்டெல்லாம் தனியாக ஒரு நாளில் முடிக்கணும். நம்மளால் எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும். இந்த பரி ட்ரெஷர் மேப் போயிட்டு நம்ம ரொம்ப தள்ளி வந்துட்டோம். வேறு போவோம். சன்னோட டைரக்ஷனில் போயிட்டுருந்தோம். நம்ம ஒரு இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருந்து இப்போ வேறு டைரக்ஷனுக்கே மாறிட்டோம். நம்ம இப்போ நம்ம ஆடுகளெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால சங்கையும் இதுவும் நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன். நம்ம முதல்ல இப்போ ஆடுகள்லாம் அடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளாடு அடிப்போம். நெக்ஸ்ட்டு இது என்ன ஆடு, இந்த ப்ரௌன் கலர் ஆடு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ளூ கலர் டை பார்த்தீங்களா. இப்போ வந்து நமக்கு அந்த ப்ளூ கலர் டை வந்து யூஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ விதவிதமான ஆடுங்களோட இதுவெல்லாம் வச்சுட்டு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒரே கலர் இருந்தால் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். அதனால் வந்து நம்ம பெட்டு செய்யலாம். இந்த மாதிரி இன்னும் எடுத்துகிட்டு போயிடும். போயிடும், அது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் திரும்ப இங்கே வர்றது எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி ரொம்ப தூரம் டைம் வேஸ்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன். நீங்கள் பார்த்து கொஞ்சம் லைக்கும் ஷேரும் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்னும் அதிக வீடியோலாம் போடலாம். பார்த்திங்களா, ப்ளூ கலர் போய்ட்டு வந்துச்சு. இதுதான் சொன்னேன். அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு ஆடு இருக்குது, அதை நம்ம விட்டுறலாம் அப்படியே. ஏன்னா அது ஒரு குட்டியோடு இருக்குது. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம் திரும்பவும். காய்ஸ், நம்ம வில்லேஜை பார்த்துட்டோம். வில்லேஜ்குள்ளே போகலாம் வாங்க. வில்லேஜ் பார்க்க ஸ்மித் வில்லேஜ் மாதிரி இருக்குது. ஸ்மித் வில்லேஜாக பார்ப்போம். ஸ்மித் வில்லேஜ் கிடையாதுங்க, ஸ்மித் வில்லேஜ் கிடையாது. சரி, முதல்ல நம்ம ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணுறோம். ஆனால் நான் ப்ளூ பெட்டு வேஸ்ட்டாக போச்சுங்க. செஸ்ட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, பொட்டேட்டோ தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஃபார்மிங்க்கு ஒரு வீடியோ போடுவோம். இல்லை
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேட்டு நான் உங்களை வந்து பிவிஜி ஆர்மின்னு கூப்பிட போகிறேன். பிவிஜி ஆர்மி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.